மையினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் நம்முடைய இருதயங்களில் அவை எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி எல்லா மனிதருக்கும் நாம் நடமாடும் நிறுவனங்களாக வெளியரங்கமாக இருக்கிறோம். We are manifest to all men as walking epistles, not just written epistles but walking epistles. எழுதப்பட்ட நிருபங்கள் மட்டுமல்ல, எடுத்துக்காட்டான நிருபங்கள். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறார் என்பதற்கு. இதை நான் இங்கே ஒரு வரியில் எழுதியிருக்கிறேன். A Christian must be a Christian every day, everywhere and in everything. ஒரு கிறிஸ்தவன் தினமும் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், எங்கும் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், எதிலும் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். சரிதானே? வேற விதமாக இருக்க முடியாது. அவன் இருக்க முயன்றாலும் அவனால் முடியாது. கிறிஸ்துவின் ஆவியினால் அவன் ஆட்கொள்ளப்பட்டிருப்பான் என்றால். இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எங்கே ஆரம்பிச்சது? புதிய ஏற்பாட்டில் தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கிறிஸ்துவின் ஆவி பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கே ஆரம்பிச்சு தெரியுமா? தீர்க்கதரிசிகளை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 1:10. இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம், அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். 1 பேதுரு 1:11 பாருங்கள், 10 பாருங்கள். இந்த ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் கருத்தாய் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்களாம். They diligently searched about this great salvation. What was the process? அவங்க என்ன பண்ணாங்க? Searching what manner of time the spirit of Christ who was in them was indicating. அவர்களுக்குள் இருந்த ஏசாயாவுக்குள், எரேமியாவுக்குள், எசேக்கியேலுக்குள், ஆகாய்க்குள், ஹேபக்குள், அவர்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்போ கிறிஸ்துவின் ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் மட்டும் செயல்படுத்தவங்கள, அவர்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் வச்சு தான் இந்த ரட்சிப்பு, இது நிறைவேற போகிற காலம் என்னதென்று அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்து போய்விட்டார்கள், அனுபவிக்காமல் போய்விட்டார்கள். ஏனென்றால் நம்ம இல்லாமல் அவர்கள் பொருளாகாதபடி நமக்காக கர்த்தர் அதை நிறுத்தி வைத்தார். இதை புரிந்துதான் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே யோவான் திவ்ய வாசகன் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்திலே ஜான் தி டிவைன் என்று சொல்வார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. ஆவிங்கிறது அது ஒரு சரியான மொழியாக்கம் அல்ல, தீர்க்க தரிசனத்தினுடைய ரத்தின சுருக்கமாய் கருத்தாய் இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, த எசன்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி இஸ் கன்சர்னிங் த டெஸ்டிமனி ஆஃப் கிரைஸ்ட். ஸோ நமக்குள்ள இப்போ நான் எதுக்குள்ள உங்களை கொண்டு வர்றேன்னா, அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கிறாரு. இது எப்போ நமக்கு கிடைச்சது? மறுபிறப்புல கிடைச்சது. மறுபடியும் பிறக்கும் பொழுது, ஜலத்தினால் பிறக்கும் பொழுது, ஆவியினால் பிறக்கும் பொழுது, இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமாக குடியேறி விட்டார். He has taken permanent residence in our hearts the moment we were reborn or born again.